ஆணைக்கு இணங்க தமிழ் தாயின் தவ புதல்வன் தமிழகத்தின் தலைவரை விளக்கம் விஜய் அவர்களின் ஆணைக்கு இணங்கவும் நமது கழக பொதுச் செயலாளர் நமக்கெல்லாம் தாயும் தமிழும் ஒன்று என்றேன், அதிலும் தமிழே சிறப்பு என்றேன். சேயாய் பிறந்தேன் என் தாய்க்கு. தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் பார்போற்றும் தங்க தளபதியின் அனைத்து கழக தோழர்களுக்கும், மாவட்ட நிர்வாகிகளுக்கும், ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் தம்பி தங்கைகளினுடைய மனதிலே இடம் பிடித்து வரும் சேலம் மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சருமான தந்த வாக்குச்சாவடி முகவர்களே, அண்ணன் தன் அகண்ட மின்சார வசதி ஏற்பட்டோம். 60 வருஷம் ஏற்பட்டிருக்கீங்க. இன்னும் எத்தனை வருஷம் இதுவே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? எடுத்திருக்கும் தலைப்பு சாதனை சமூக நீதி. எப்படி சமூக நீதி? என்ன சமூக நீதி? விவசாய மக்களை வெண்பங்களாகவும் விவசாய மக்களின் குரலாக பிரதிபலிக்கக்கூடிய பெண் தெய்வங்களை ஒரு மாற்றம் வேண்டும் நினைச்சுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் 60 காலமாக மக்களை வேதனையிலும் சோதனையும் விட்ட காரணத்தினால் இதுவரை ஆண்டதிலேயே தமிழ்நாட்டு மக்களை இப்படி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்களே, கண்டித்துக் கொண்டிருக்கிறார்களே, பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே. வேட்பாளர் இறுதியாச்சு. சரி, இந்த வேட்பாளர்கள் அறிவித்தவுடன் வேட்பாளர்கள் தோழர்களே, நம் ஒற்றுமையும் நம் துடிப்பும் நம் தளபதியின் மீது கொண்ட உணர்வும் ஆரோக்கியமான சமூகத்தின் அடையாளம். அந்த அடையாளத்தை நிலைத்திருக்கும் நிறைய திட்டங்களை கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கு கடந்த முறை போன ஆட்சியில நமக்கு நிறைய திட்டத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஓங்கலூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் எல்லாருமே ஒரு பிரச்சனையை சந்திக்கிறது என்னன்னா எந்த ஒரு அடிப்படை விஷயங்களும் இல்லைங்கிறது தான். கொண்டிருக்கூடிய 717 மதுபான கடைகளை மூடப்பட்டது.